ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். இதான் மோஸ்ட்லி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமில் எப்படி நம்ம நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒன்றுமே படிக்கலனாலும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க, அதையும் தவிர்த்துருங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அங்கே எடுக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இந்த பேப்பரை எப்படி வந்து நீங்கள் தமிழ் எழுதணுமா இங்கிலீஷ் எழுதணுமா அப்படிங்கிறலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதேமாதிரி இதோட பேட்டர்ன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதான் பார்க்கல அப்படின்னா நம்ம ஷார்ட் ஷீட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரெடிட் தான். இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து இதுலேயும் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாம் வந்து இதில் அறிவு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் பாஸ் ஆகணும், அதோட நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அந்த ரேஞ்சில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணிட்டீங்கன்னா போதும், நல்ல மார்க்ஸ் எடுத்துலாம். அந்த ப்ரெசன்டேஷனில் எப்படி நம்ம மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி எக்ஸாம், அதனால் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்பீங்க. தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ நம்ம 12th வரைக்குமே வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் படிச்சிருப்போம். ஸோ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். இருந்தாலும் இதுக்கும் கொஞ்சம் நல்லா வந்து படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் படித்தது வந்து 40% இருந்தாலும் 60% இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேஜஸ் வந்து அதிகமாக கொண்டு போக பாருங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் லிமிட்டட் பேஜஸ் வச்சு கொண்டு போக பாருங்க. அதுக்காக 42 பேஜஸும் ஃபில் பண்ணாதீங்க. ஓரளவு லிமிட்டடாக கொண்டு போங்க. அந்த லிமிட்டட் கொண்டு போனீங்கனாலே உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். சப்கெட்டிங்ஸ் கண்டிப்பாக கொடுக்க பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்கெட்டிங்ஸ் கொடுக்கணும். அது போக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. அதுவும் மெயினான இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. நீங்கள் டாபிக் போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. உள்ளே இருந்தால் கூட அடிக்காதீங்க, ரொம்ப அடிச்சடிச்சு காட்டாதீங்க. டவுட்டாக இருக்காது, அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் நிறையா பார்க்குறப்போ ஒரு பேராகிராஃபாக இருக்கிறப்போ அவங்க உத்து பார்த்தாங்கன்னா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கட்டும், நீங்களாக வந்து காட்டி கொடுத்துறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக காட்டுங்க. எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரப்போ எனக்கு தமிழ் அவ்வளோ வராது அப்படின்னீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. அதுவே நீட்டாக காட்டி கொடுத்துரும், சூப்பராக இருக்கும் பேப்பரு. ஸோ இது போக வந்து உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் அனெக்ஸரு, அதில் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கூட கரெக்டாக போடுங்க. சைன் எங்கேயும் போடாங்க. உங்களோட அனெக்ஸர் பேஜ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு சைன் போடுறதுக்கு இருக்காது. ஸோ இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணுங்க. ஒரு ஹெட்டிங் கொடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. அதுக்கப்புறம் குறிப்பிச்சட்டகம், நம்ம வந்து ஸ்கூலில் நீங்கள் 12th எக்ஸாம் தமிழ் எடுத்துருக்கீங்க அதே மாதிரி குறிப்பிச்சட்டகம் மாதிரி போட்டுக்கோங்க. முன்னுரை, அது நடுவில் ஹெட்டிங் நிறையா என்னென்ன போடுவீங்களோ அது கிட்டத்தட்ட ஒரு 5 to 4 ஹெட்டிங்ஸ் போடுங்க. லாஸ்ட் வந்து முடிவரை கொடுங்க. இன்னொன்று முக்கியமான ஒன்று, நம்ம 12th சரி 10th சரி 11th சரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மிஸ்டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். அந்த தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் நிறைய கொண்டு போகணுங்கிறக்காக நிறைய பேஜஸ் கொண்டு போயிட்டு இருப்போம், டைம் இழுத்துட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட்டடாக, அதாவது டைமிங் தான் செட் பண்ணி வச்சுக்கணும். டைம் செட் பண்ணி இந்த டைம்க்குள்ள நான் முடிச்சிடும், அடுத்து போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேஜஸ் கொண்டு போகிறங்கிற இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணாமல் விட்றாங்க. இது ஒரு கிரெடிட்னாலும் நீங்கள் பாஸ் ஆகணும். இதில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், எனக்கு இது வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் பாஸ் ஆனால் போதும்னு நினச்சி எழுதியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே திருத்துறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் அவங்க எதிர்பார்த்த கீ பாயிண்ட்ஸ் இல்லாதப்போ உங்களுக்கு தப்பு போட்டாங்க அப்படின்னா அந்த டைம் நீங்கள் அரியர் வைக்கிற சான்ஸ் இருக்குது. அந்த பேப்பரில் மோஸ்ட்லி யாரும் அரியர் வைக்க மாட்டீங்க. இப்போ வந்து இன்னொன்று நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் இருக்கணும், சப்கெட்டிங்ஸ் இருக்கணும், மேலே குறிப்பிச்சட்டம் போட்டுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஒரு லிமிட்டட் பேஜஸ் கொண்டு போங்க, நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குள்ளே ஒரு பாடல் கொண்டு வர பாருங்க. இப்போ நான் வந்து எந்தெந்த பாடலாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து கதையாக வந்து சொல்லலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற வச்சு தான் நான் அடுத்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரதியார், பாரதிதாசன், திருக்குறள், அதுபோக வந்து உங்களுக்கு புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம், அதுபோக சித்த மருத்துவம் வர்ற கான்செப்ட், இதெல்லாம் என்ன பண்ணணும் புரியல எங்களோட சப்ஜெக்ட்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டா கூகுளில் இல்லாட்டி உங்களோட 10th 11th 12th நீங்கள் வந்து DN புக் ஸ்டார்ட் இதுன்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கூகுள்லேயே டவுன்லோட் ஆகும் உங்கள் புக்கு, தமிழ் புக்கு, 11th 12th புக்கு இல்லை 10th புக்கு. அதில் உங்களுக்கு 6th to 9th புக்கு கூட எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசனை பற்றி ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. இல்லை அவங்க எழுதின ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி. முடிஞ்சளவு இது ரிலவெண்ட்டாக கொடுக்க பாருங்க. இப்போ அவங்களோட பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் உங்களோட ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்ங்கிறப்போ அந்த வீரர்களோட ஸ்ட்ரகிளிங், அதாவது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளிங்கை வச்சு தான் கேட்டிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஏதாச்சும் சர்ச் பண்ணி பாருங்க நெட்டில். அதுக்கு ரிலவெண்ட்டாக வர 2 லைன் அப்படியே கொடுக்க ஒவ்வொரு லைனுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருங்க. பாரதியார் பற்றி எழுதுறீங்க அப்படின்னா பாரதியார் எங்கே பிறந்தாரு அந்த மாதிரி சும்மா 2 இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. வளவலன்னு கொடுக்காங்க, சும்மா 2 இன்ட்ரோடக்ஷன் அவங்கள பற்றி பேசிக்காக கொடுத்துட்டு உள்ள ஆரம்பிங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ பாடல் கொடுக்க பாருங்க. லாஸ்ட் முடியும் போது முடிஞ்சா வந்து மோரல், அதான் நம்ம இங்கிலீஷில் 12th பேராகிராஃப் முடிச்சோன்னா ஒரு இது கொடுப்போம்ல மோரல், அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இல்லை அவசியம் இல்லை. எல்லாமே டைமை கரெக்டாக லிமிட்டாக செட் பண்ணி படிக்க பாருங்க. ரொம்ப அசால்ட்டாக எழுதாங்க.
அடிஷனலாக எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்க. 11th கொஸ்டின் கம்பல்சரி அப்படிங்கிறப்போ அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ஸோ மோஸ்ட்லி எங்கே அடிச்சு எழுதாங்க, உங்கள் பேப்பர் நீட்டாக இருந்தாலே மோஸ்ட்லி நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸோ வரலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ அசால்ட்டாக பண்ணாங்க, நல்லா பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருவீங்க, உங்களுக்கு கடைசி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்குறப்போ நம்ம அன்னைக்கு நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், நீங்கள் இதில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க தான் டார்கெட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. ப்ரெசன்டேஷன், 2வது டைம் மேனேஜ்மெண்ட், 3வது அனெக்சர்ல இருந்து தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ 4வது பாடல்கள் கொடுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.